ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்காட்டு 1.3 தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா a equal to x belongs to n such that 1 less than x less than 4. அடுத்து bங்கிற கணக்கு கொடுத்துருக்காங்க. b equal to x belongs to w such that 0 less than equal to x less than 2 மற்றும் c equal to x belongs to n such that x less than 3 என்க அப்படிங்கிறத கணக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. முதல் சப்டிவிஷன் வந்து a cross b union c b சேர்ப்பு c ன்னு அர்த்தம் equal to a cross b சேர்ப்பு a cross c. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் a cross b வெட்டு c equal to a cross b வெட்டு a cross c என்பனவற்றை சரிபார்க்கன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து மூணுமே கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா பட்டியல் முறைக்கு மாற்றணும். இப்போ ஏங்கிற கணக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என்னன்னா இயல் எண்கிறது அர்த்தம். இயல் எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போனா டபிள்யூங்கிறது முழு எண்கிற அர்த்தம். முழு எண் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து ஆரம்பிக்கணும். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னா இயல் எண், டபிள்யூனா முழு எண். இங்கே வந்து இயல் எண் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கணும்னா இயல் எண்கள் எப்படி இருக்கணும்னா 1 less than s less than 4ன்னு சொல்லியிருக்காங்க. 1 விட அதிகமாகவும் 4 விட குறைவாகவும் இருக்கணும். 1 விட எது அதிகமாக இருக்கும்னா 2, 3, 4. ஆனால் 4 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2, 3 மட்டும் எழுதிக்கணும். அடுத்து பிங்கிற கணக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூன்னு என்ன சொல்லியிருக்கோம்? முழின்னு சொல்லியிருக்கோம். சச் தட் 0 less than or equal to x less than 2. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுங்கிறது ஒரு முழு எண். அது எப்படி இருக்கும்னா 0வுக்கு சமமாகவும் 0 விட அதிகமாகவும் அதே மாதிரி 2 விட கம்மியாகவும் இருக்கணும். அப்போனா 0வுக்கு சமமாகவும் 0 விட அதிகம்னா 1, 2, 3ன்னு போகும். ஆனால் 2 விட கம்மியாக இருக்கனால 0, 1 மட்டும் எழுதியிருக்கோம். அடுத்து சிங்கிற கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என்னன்னா இயல் எண் சொல்லி அர்த்தம். சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. என்ன அர்த்தம்னா எக்ஸுங்கிறது ஒரு இயல் எண். அது எப்படி இருக்கும்னா 3 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இயல் எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும்ப்பா? 1லேருந்து ஆரம்பிக்கும். அது 3 விட கம்மியாக இருக்கணும். 1, 2 மட்டும் எழுதிக்கலாம். இப்போ முதல் சப்டிவிஷன் வந்து இதை எல்ஹெச்எஸ் சொல்லி எடுத்துக்கணும். இதை கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்து இதை வந்து ஆர்ஹெச்எஸ் சொல்லி எடுத்துக்கணும். இதையும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் சமமாக இருந்தால் பார்க்கணும். சமமாக இருந்துச்சுன்னா நம்ம சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். a கிராஸ் b சேர்ப்பு c ஈக்குவல் டு இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். அப்படின்னா b சேர்ப்பு c ஈக்குவல் டு பிங்கிற கணத்தை எழுதிக்கலாம் 0, 1 சேர்ப்பு சிங்கிற கணத்தை எழுதிக்கலாம் 1, 2. சேர்ப்புனா என்ன அர்த்தம்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். இருக்கிற எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதினாலே போதும். 0, 1, 2 எழுதியாச்சு. பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிற கணத்தை கண்டுபிடிச்சிச்சு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2, 3 கிராஸ் பி சேர்ப்பு சிங்கிறத இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 0, 1, 2. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். 2 வந்து எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். அதே மாதிரி 3ஐயும் எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். அப்போ நாம் 2, 0, 2, 1, 2, 2. அடுத்து 3, 0. அடுத்து 3, 1, 3, 2. இதை கண்டுபிடிச்சாச்சு. எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்ன எடுத்துக்கிற போகிறோம்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிற கணம் என்னென்னா 2, 3 கிராஸ் பிங்கிற கணம் என்னென்னா 0, 1. கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் ஒவ்வொரு உறுப்பையும் இதில் எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். 2 வந்து எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். அதே மாதிரி 3ஐயும் எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். 2, 0
அடுத்து 2, 1, அடுத்து 3, 0, அடுத்து 3, 1. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற கணத்தை எழுதிக்கலாம் 2, 3 கிராஸ் சிங்கிற கணத்தை எழுதிக்கலாம் 1, 2. கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். 2, 1, 2, 2. அடுத்து 3, 1, 3, 2. இப்போ ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அதாவது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். அப்படியே பார்த்து எழுதிக்கணும். சேர்ப்பு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சதையும் பார்த்து எழுதிக்கணும். இப்போ ரெண்டையுமே நம்ம சேர்த்து எழுத போகிறோம். சேர்ப்பு எப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஒரு உறுப்பு 2 தடவை வந்துச்சுன்னா அது ஒரு தடவை எழுதினாலே போதும். 2, 0, 2, 1 2 தடவை வந்திருக்கு, ஒரு தடவை எழுதினாலே போதும். அடுத்து இங்கே வந்து 2, 2 இருக்குது, வரிசையாக எழுதிக்கிடுவோம். அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன இருக்குது? 3, 0 இருக்குது. அடுத்து 3, 1 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதினா போதும். இங்கே வந்து 3, 2 இருக்குது. வரிசை எல்லா உறுப்பும் எழுதியிருக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிறணும். இதான் ஒரு உறுப்பு மிஸ் பண்ணிட்டனாலும் கணக்கு வராது, சரியாக இருக்காது. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. இப்போ எல்கேஹெச்எஸ்ல இருக்க உறுப்பும் ஆர்ஹெச்எஸ்ல இருக்க உறுப்பும் எல்லா உறுப்பும் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கணும். 2, 0 ரெண்டுலேயுமே இருக்குது, 2, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 0 இருக்குது, 3, 1 இருக்குது, 3, 2 இருக்குது. அப்போனா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது. இப்போ அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது சப்டிவிஷனை இதை வந்து எல்ஹெச்எஸ் சொல்லி எடுத்துக்கணும், இதையும் ஆர்ஹெச்எஸ் சொல்லி எடுத்துக்கணும். ரெண்டுமே தனித்தனியாக செய்ய போகிறோம். எல்ஹெச்எஸ் என்ன எடுத்துக்கிறோம்? ஏ கிராஸ் பி வெட்டு சி. இப்போ முதல் இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பி வெட்டு சி ஈக்குவல் டு பிங்கிற கணத்தை எழுதிக்கிறோம். 0, 1 வெட்டு சிங்கிற கணத்தை எழுதிக்கலாம் 1, 2. வெட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2ல இருக்க பொதுவான உறுப்பு எழுதணும். 2ல எந்த நம்பர் வந்து பொதுவாக இருக்குது? 1 இருக்குது. நான் 1 தான். பி வெட்டு சி இதுக்கு ஆன்சர். ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏங்கிற கணத்தை எழுதிக்கிடுவோம். 2, 3 கிராஸ் பி வெட்டு சி கண்டுபிடிச்சாச்சு, இங்கே எழுதிக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். இதில் 1 மட்டும்தான் இருக்குது, அதனால் 2, 1 அடுத்து 3, 1. எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருவோம், ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஏங்கிற கணத்தை எழுதிக்கிடுவோம். 2, 3 கிராஸ் பிங்கிற கணத்தை எழுதிக்கலாம் 0, 1. கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். 2, 0 2, 1 அடுத்து 3, 0 3, 1. அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிற கணத்தை எழுதிக்கலாம், அடுத்து சிங்கிற கணத்தை எழுதிக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் அடுத்து கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 2, 1 2, 2 அடுத்து 3, 1 3, 2 எழுதியாச்சு. இது ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. முதல் ஏ கிராஸ் பியை எழுதிக்கிடுவோம். அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான். வெட்டு
ஏ கிராஸ் சி இங்கே இருக்குது, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கணும். வெட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்க பொதுவான உறுப்பு எழுதணும். என்ன உறுப்பு பொதுவாக இருக்குது? 2,1 பொதுவாக இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? 3,0 இல்லை. 3,1 இருக்குதா? ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போ நான் என்ன எழுதணும்? 2,1 ரெண்டுலேயும் இருக்குது, 3,1 ரெண்டுலேயும் இருக்குது. அதனால் இங்கே 2,1 அடுத்து 3,1ன்னு எழுதிக்கிடுவோம். ஆர்ஹெச்எஸ்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இப்போ எல்ஹெச்எஸ் இந்த இருக்குது. என்ன இருக்குது? 2,1 3,1 இருக்குது. ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,1 3,1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுமே சமமாக இருக்குது. அப்போனா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போனா ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி கிளாஸ் எழுதிக்கணும். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.